நான் வந்து ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறதுக்கு அவரை நான் வந்து கூப்பிட்றேன். சார் இந்த படத்தில் நான் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுங்க சார்னு கூப்பிட்றேன். அப்படி நான் கூப்பிட்றப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட வந்து, சார் எப்போ சார் ஷூட்டிங் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த இந்த மந்த்தில் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும்னு நான் ஒரு ஒரு 30 நாட்களில் நான் அவருக்கு சொல்கிறேன், இந்த இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு அவருக்கு ஒரு கணிசமான ஒரு தொகையும் சம்பளமாக பேசுகிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் நான் ஒர்க் பண்ணல, நீங்கள் வேறு யாராவது ஸ்டில் ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க உங்கள் படத்துக்கு அப்படின்றது. என்ன பண்ணின்னு என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த டேட்டில் நான் 2 ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போகிறேன், டேட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. ஷார்ட் ஃபிலிமா அப்படியா, சரி ஓகே அப்படின்னா அவரே சொல்கிறாரு, சார் அந்த ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் எனக்கு இந்த படத்துக்கு பேசின சம்பளத்தில் 10% தான் சார் அந்த படத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் நான் ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ சம்பளம் கொடுக்குற ஒரு படம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இதை விட்டுட்டு ஷார்ட் ஃபிலிமை நடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை சார் எனக்கு வந்து நடிக்கிறதுல தான் ஆர்வம் சார், நான் நடிக்கிறதுக்கு தான் சினிமாவுக்கே வந்தேன், வந்தப்போ எனக்கு வந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காதுல, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டு அப்படி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணும்போது அந்தந்த டேரக்டரை வாய்ப்பு கேட்பேன், உடனே சீன் கொடுப்பாங்க சார், ஷார்ட் ஃபிலிம் நல்ல கேரக்டர் கிடைக்கும், அதனால் இந்த 2 ஷார்ட் ஃபிலிம் கேரக்டர் நான் மிஸ் பண்ண விரும்பல சார், ஸோ நான் அது பண்ண போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறதுக்காக என்னுடைய படத்தை அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணுறதை தவிர்த்துட்டார். ஒரு நல்ல சம்பளம், ஒரு படத்தில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வர வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம் போகிறாருன்னு சொல்லிட்டு நானும் அதை மனசில் நினச்சேன். பட் அவருடைய ஆசை நம்ம தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் வேறு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை போட்டுக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இதை அவர் என்னை ஞாபகப்படுத்தினார் இந்த ஷூட்டிங்கில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னாரு. ஞாபகம் இருக்குது அப்படின்னேன். சார் நான் நடிகரானதுக்கு காரணமே அன்னைக்கு உங்கள் வாய்ப்பை நான் வேண்டாம்னு சொன்னது தான் சார் அப்படின்னாரு.